வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 கேஸ்கெட்டை வச்சு சூப்பரான ஹேண்ட்பேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட 2 கேஸ்கெட் வந்து இல்லை. இந்த பேக்கை வந்து நாங்கள் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் சொல்லி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு இதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் உள்ளன் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த கேஸ்கெட்டில் நல்லா வந்து சுற்றி விட்டுக்கணும். இந்த சில்க் த்ரெட்டில் அந்த வளையலுக்கெலாம் சுற்றுவாங்க தெரியுமா, அதே மாதிரியே கேப் இல்லாமல் ரொம்ப அழகாக நம்ம வந்துட்டு உள்ளன சுற்றி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம செய்யணும். இது வந்து நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த கேஸ்கெட் பேக்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஹேண்டில் மாதிரி இப்போ இது பண்ணுறதுக்காக வச்சுருக்குறோம் இல்லையா, அதனால இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து ஸ்டார்டிங் வந்து செய்யணும். அப்படி நம்ம செயின் போடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், நீங்கள் இந்த அளவுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அழகாக பார்வையாக இருக்கனால நான் இந்த அளவுக்கே வந்து செஞ்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நம்ம செயின் போட்டுக்கணும். செயின் போடும்போதே நம்ம அந்த செயினை வந்து இந்த லென்த்துக்கு நம்ம வச்சு பார்க்கணும். இந்த இடத்துல லைட்டாக வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கேல் வச்சுட்டு இந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு செயின் செய்யும்போது அந்த செயினோட அளவை வந்து இதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் வந்து செயின் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அடுத்தடுத்த லைன் வரும்போது நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா இங்கே பாருங்கள் இப்படி ரவுண்டு வந்திருக்குது இல்லையா, இப்போ இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 20 செயின் போட்டு நம்ம 20 டபுள் க்ரோஹெட் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லைன் வரும்போது நம்ம இங்கே ஒரு 2 3 அங்கே வந்து 2 3 நம்ம செய்யும்போது அதை வந்து வச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து கேப் இருக்குதா, இல்லை கொஞ்சம் வந்து ஒரு 2 இது கம்மி பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா நம்ம அதுக்கப்புறமா இந்த கேஸ்கட்டை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம இதோட சேர்த்து வச்சு தைப்போம். இப்படி தான் நம்ம வந்து குறைச்சிட்டு வரணும். 2 இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 அது மாதிரி குறைச்சிட்டே வரணும். இப்போது ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம செயின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு சிங்கிள் க்ரோஸா ஊசி வந்து எடுத்திருக்கேன். அந்த ஊசியில் 2 முடிச்சு போட்டிருக்கிறேன். உள்ளன வந்து இந்த மாதிரி 2 முடிச்சு போட்டாச்சு. பாருங்கள், ஊசியை வந்துட்டு அந்த நூலில் சுற்றிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த முடிச்சு அந்த கேப் வழியாக நம்ம வெளில எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுதான் நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை இப்போ ஸ்டார்டிங் நம்ம செய்யும்போது இந்த எண்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வந்துட்டு பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த உள்ளனையும் இந்த கையில் நம்ம சுற்றிட்டு பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து செயின் வந்து நீட்டாக வரும். ஒருவேளை நம்ம இழுத்து பிடிக்கலை அப்படின்னா செயின் வந்து கரெக்டான சைஸில் வராது. ஒரு செயின் பெருசாகவும் ஒரு செயின் சின்னதாகவும் வரும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து கேப் வந்து அதிகமாக தெரியும். சின்ன செயின் வரும்போது நமக்கு கேப் தெரியாது. இதே பெரிய செயின் கேப் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம க்ரோஹெட் செய்யும்போது கேப் வந்து தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேக்கில் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி விழுந்துடும். அதனால நம்ம செயின் போடும்போது நல்ல இறுக்கமாக ஒரே சைஸில் நம்ம செஞ்சுக்கணும். ஒரே சைஸில் நம்ம செய்யணும்னா இந்த விரலில் வந்துட்டு நம்ம உள்ளன இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிட்டாதான் அந்த மாதிரி ஒரே சைஸில் நம்ம செயின் ஸ்டிச் போட முடியும். உங்களுக்கு ஒரு வேளை இந்த மாதிரி க்ரோஹெட்டோட பேசிக் வந்து தெரியல அப்படின்னா நம்ம வந்து க்ரோஹெட்டோட பேசிக்னு சொல்லி ஒரு தனியான வீடியோவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பொறுமையாகவும் ஈஸியாகவும் ஒரு பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த செயின் நம்ம செஞ்சுட்டு இந்த பேக்கில் நம்ம வந்து வச்சு பார்க்குறோம். இப்போது கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு 2 3 செயின் போல் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். சாதாரணமாக இந்த மாதிரி செயின் போடுறது, ஒரு டபுள் க்ரோஹெட் போடுறது நீங்கள் கற்றுக்கிட்டனாலே அதிலே அந்த சிம்பிள் டிசைன்லேயே நீங்கள் வந்துட்டு ஷால் பின்னலாம், தொப்பி பின்னலாம், என்ன வேணுமோ எல்லாமே நம்ம வந்துட்டு சிம்பிள் டிசைனில் ஒரு செயினும் ஒரு டபுள் க்ரோஹெட் இல்லைனா சிங்கிள் க்ரோஹெட் கற்றுக்கிட்டிங்கனாலே செய்யலாம். அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அது நம்ம கற்றுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம செயின் வந்து செஞ்சாச்சு. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற மாதிரி டபுள் க்ரோஹெட் தான் செய்ய போகிறோம். ஏன்னா டபுள் க்ரோஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் நமக்கு வந்து அகலமாக வரும். அகலமாக வரும்போது நமக்கு வந்து இப்போ சிங்கிள் க்ரோஹெட் செய்யும்போது ஒரு 10 லைன் போடுறீங்க அப்படின்னா டபுள் க்ரோஹெட் செய்யும்போது ஒரு 7 லைன் போட்டாலே போதும். நமக்கு நேரம் மிச்சம் தானே, அதனால நம்ம டபுள் க்ரோஹெட்டுக்கே போகிறோம்.
ஊசியில் வந்துட்டு ஒரு தடவை உள்ளன் நூலை சுற்றிட்டு செயின் போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் விட்டு அது வழியாகவும் நம்ம உள்ளனை வெளில எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா திரும்பவும் உள்ளனை சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 நாட்டு அடுத்த 2 நாட்டுன்னு எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு இது வந்துட்டு நம்ம சுற்றியாச்சு. இப்போ செயின் கேப்பில் விட்டு நூல் எடுத்தாச்சு. இப்போ 3 இது வந்துட்டு இந்த செயினில் இருக்குது, சாரி ஊசியில் இருக்குது. ஃபஸ்ட்டு சுற்றிட்டு மொதல் 2 நாட்டு இதே மாதிரி நம்ம செஞ்சுருந்த செயின் ஃபுல்லாகவே வந்து டபுள் க்ரோகட் நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா சேம் இதே சைஸ் தான் வருது. நம்ம இதே மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்த லைனும். இப்போது ஒருவேளை நம்ம வந்து அடுத்த லைன் அதாவது 3rd லைனில் நம்ம வந்து குறைக்கிற மாதிரி வரும். அது எப்படி குறைக்கிறதுன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 30 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள செயின் ஸ்டிச்சில் நம்ம இந்த மாதிரி நூலை விட்டுட்டு அந்த நூலை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மாட்டியிருந்தோம் இல்லையா, அது வழியாக ஒரு தடவை வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ என்ன ஆயிரும்னா, அந்த ஒரு செயின் ஸ்டிச்சில் ஒரு செயின் ஃபஸ்ட்டு செயினில் இன்னொரு செயின் மட்டும்தான் விழுவுமே தவிர நம்ம அடுத்து 2வது செயினுக்கு வந்துடுவோம். 2வது செயின்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக டபுள் க்ரோகட் வந்து செய்ய வேண்டியதான். இப்படி நம்ம செய்யும்போது இந்த லைன் வந்து குறையும். இதே மாதிரியே லாஸ்ட் லைனும் அதே மாதிரி செய்யணும். இப்போ எப்படின்னா, இதுக்கப்புறம் ஒரு செயின் இருக்கும். இந்த இடத்துல வந்ததுக்கப்புறமா அடுத்த செயினுக்கு வந்துட்டு டபுள் க்ரோகட் செய்யாமல் செயின் கேப்பில் ஒரு தடவை விட்டுட்டு அது வழியாக உள்ளன ஒரு தடவை வெளில எடுத்துட்டு ஊசியில் இருக்கிற ஒரு நாட்டு வழியாகவும் வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். இதே மாதிரி தான் நம்ம வந்து குறைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சைடில் வந்துட்டு கொஞ்சம் நான் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கேன். 2 வந்து ஏதாச்சும் பொருள் வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அகலம் வேணும் இல்லையா, அதனால இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இதுவுமே வந்து நம்ம இங்கே செயின் வந்து எப்படி நம்ம அளந்துட்டு செஞ்சோமோ இந்த அகலமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னா பேக் வந்துட்டு சைடில் தொங்கும் ஒரு மாதிரி. அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் அகலம் வந்து வச்சுருக்கேன். ஒரு 10 செயின் போல் தான், 10 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சுருக்கேன். இதே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளன் நம்ம செய்யும்போது
இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த கேஸ்கெட்டில் உள்ளன் சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அதோட இந்த நம்ம செஞ்சு வச்சுருந்த பீஸை வந்துட்டு உள்ளே நம்ம வச்சு தச்சிடணும். அப்போது வெளியில் நமக்கு தெரியாது. பிளாக் கலர் நமக்கு கடைசியில் நிறைய பிளாக் கலர் தான் வந்திருக்குது. இதில் வந்துட்டு நம்ம பிளாக் கலரில் உள்ளன் நூல் வச்சுட்டு நம்ம இந்த கேஸ்கட்டோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், இதில் இந்த பேக்லேயே நம்ம பிளாக் கலர் உள்ளன் நூல் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தெரியவே இல்லை பாருங்கள். இதில் வந்துட்டு என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். முன்னாடி ஏதாவது ஒரு ஃப்ளவர் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த கேஸ்கெட்டில் உல்லன் ஹேண்ட்பேக் வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.